நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏய் ஏய் எங்கடி போற சாப்பிடுறியா பத்தியா நீ வாடிங்க சாப்பிடு அண்ணே என்ன அழுக வேண்டி கிடக்கு ஏண்டி அழுகுற அண்ணே ஏன் குழந்தை இப்படி திட்டுறீங்க சாப்பிட மாட்டேங்கிறாளே பரவாயில்ல அன்பா சொன்னா சாப்பிடுவா சாப்பிடு சரி இருங்க நான் ஊட்டுறேன் கொடுங்க ஒண்ணும் வேண்டாம் நீ உன் குழந்தைக்கு ஊட்டுறல நான் என் குழந்தைக்கு ஊட்டிக்கிறேன் கொடுங்க நீ நான் ஊட்டுறேன் வேண்டாம் செல்லம்மா நான் ஊட்டிக்கிறேன் நீ போ சாப்பிடுறே ஏன் நீ இவ்வளவு கோமா பேசுறீங்க அன்பா பேசினா சாப்பிடும் சரி சரி அழாதுமா அழாத சாப்பிடு சரி 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 அழாத திட்டல கண்ணெல்லாம் தொடச்சு சரி திட்டல அழாத சாப்பிடலாமா நம்ம மம் 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 சாப்பிடு சாப்பிடு இங்க இரு செல்லம் இந்தா இந்தா இதோட விளையாடு இந்தா ஏமா செல்லம்மா வர்ற வழியில் நம்ம கேஷரை பார்த்தேன் என்னமோ 5 லட்ச ரூபா காணாம போச்சாம. ஆமா என்னம்மா இதை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிற? இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லக்கூடாதுன்னு இல்லைப்பா அலைச்சல் டென்ஷன் அதனால சொல்ல முடியல. ஏமா அத்தனை பெரிய தொகையை எடுத்துகிட்டு போகிறான் அந்த வாசு, எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டாம்? அது சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியா? வாசுவை கொடுக்க சொன்னேன். என்னம்மா அது வாசு பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னா வாசுவே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்ற? அப்பா வாசு பணத்தை தொலைச்சிட்டாரு, அவர் ஒன்று திருடலையே. அம்மா ரெண்டு ஒண்ணுதானம்மா, நஷ்டம் நமக்கு தானே, அவனை சும்மா விடக்கூடாதுமா. அப்பா சரிப்பா இந்த பிரச்சனை இதோட விட்டுடுங்க, நானே பாத்துக்கிறேன். அம்மா அது 5 லட்சம் ரூபாமா, நாம ஒன்னும் கோடீஸ்வரங்க கிடையாது. கம்பெனியை நீ கடன் வாங்கி தான் நடத்திட்டு வர, அவங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். போனா போதுன்னு விடுறதுக்கு இது 5000 10,000? பணத்துக்கு வாசு தான் முழு பொறுப்பு, அவன் கொடுத்துதான் ஆகணும். 5 லட்சம் ரூபாய் வாசு எங்கிருந்து கொடுக்க முடியும்? அவன் என்ன வேணா பண்ணட்டுமா, அவன் சொத்து பத்த வைக்கட்டும். ஏன் அவன் பொண்டாட்டிக்கு நகையெல்லாம் இருக்குல்ல, அதை வித்து பணத்தை கொடுக்கட்டும். அப்படி பார்த்தா வாசு ரொம்ப நேர்மையானவன். பொண்டாட்டியோட நகையை எடுத்து வித்து இந்த பணத்தை கொடுக்கணும்னு தான் அவன் நினைச்சான். ஆனா அந்த நகையெல்லாம் ஒரிஜினல் இல்ல, போலின்னு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமா உண்மையதான் சொல்றேன். நகை விஷயத்தை போய் அமுதா கிட்ட கேட்டிருக்கான். அவ சொல்லிருக்கா அண்ணனோட ஆபரேஷன் செலவுக்காக அந்த நகையை வித்துட்டேன்னு. ஓஹோ, மாப்பிள்ளைக்காக தான் வித்து கொடுத்துருக்காளா? அவ கூட பிறந்த அண்ணனுக்கு வித்து கொடுத்துருக்கா. சரி விடுமா, இதுல என்னமா தப்பு இருக்கு? ஒரு அண்ணனுக்காக தங்கச்சி உதவி செய்யறது சகஜம் தானே. சரிப்பா, அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல அந்த நகையை வித்தா. ஒரிஜினல் நகைக்கு பதிலா எதுக்கு கவரிங் செஞ்சு வைக்கணும்? ஏமா அவ மாமியாரை பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமேமா. நாளைக்கு அவ மாமியா ஒரு கேள்வி கேட்டா இவன் என்ன பதில் சொல்லுவா? அதுக்கு வேண்டி பண்ணிருப்பாமா. என்னப்பா சொல்றீங்க? அம்மா வீட்டுல போட்ட நகைய அவ போய் வித்திருக்கா, அது தப்பு இல்ல. கட்டின புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்ல? வாசு எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? எனக்கு வந்த கோவத்துல. ஏமா அமுதா கிட்ட இந்த விஷயத்துக்காக ஏதாச்சும் சண்டை போட்டியா? இல்ல இல்ல, நான் இன்னும் அவளை பார்க்கல. ஆனா பார்த்தேன். இல்லம்மா, நீ இந்த விஷயத்த தயவு செஞ்சு இதோட விட்டுரு, தலையிடாத. ஏ அதுல உன் மேல இருக்கிற வெறுப்புல தானே மாப்பிள்ள. இல்ல வடமேல உனக்கு தெரியாம போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாரு, அதுல அவரு கூட பிறந்த அத்தனை பேரும் உடந்த. இந்த விஷயத்த இப்ப நீ கேட்டு பிரச்சனை பண்ண போய் அது வடமலை காதுக்கு போயிட்டோமா. போட்டுமே, கட்டின பொண்டாடிக்கிட்ட ஈகோ பாக்குற மனுஷன் தான் கட்டி கொடுத்த தங்கச்சியோட நகையை வித்து வைத்தியம் பாக்குறாரு. நான் அப்படி என்ன பார்த்து ரொம்ப பண்ணிட்டேன்? உங்க புருஷனுக்காக தான் என் பொண்டாட்டி நகையை வித்தான்னு சொல்லாம சொன்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? தங்கச்சியோட நகையை வித்து செலவு பண்ணிட்டேன், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த நகையை கவரிங்கா செஞ்சது
திருப்பி கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் தானே, இது தப்பு இல்லையா? நேர்மையா இருக்கிறவங்க யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? சரி விடுமா. யாரு யாருக்கு கெடுதல் நினைச்சாலோ துரோகம் பண்ணாலோ அந்த நேரத்துக்கு அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாமா. ஆனா காலத்துக்கு அவங்க நிம்மதியா வாழவே முடியாதுமா. ஏன்னா அவங்க மனசாட்சியை அவங்கள உறுத்தும். பாருமா, நீ முதல்ல போலீஸுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. தொலைச்ச பணத்தை எப்படி மீட்டி எடுக்கிறதுன்னு யோசி. 5 லட்சம் ரூபாய் தொலைச்ச வாசு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க? நான் பெத்த குழந்தைய தொலைச்ச அவரை என்னப்பா செய்யறது? பாருமா, உன் குழந்தை கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கண் கலங்காதம்மா, தைரியமா இருமா. எப்படி அழாம இருக்க முடியும்? தப்பானவங்களை நம்பி நம்பி நான் மோசம் போயிட்டேன். நல்லவங்களை, அதுவும் நம்மளே நம்பி இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டு நான் அவங்களை இழக்க விரும்பலப்பா. என் தூக்கம், நிம்மதி, சந்தோஷம் நான் பெத்த குழந்தைன்னு தொலைச்ச பட்டியல இந்த 5 லட்சமும் இருந்துட்டு போட்டப்பா. அதுக்குள்ளமா நான் சொல்ல வர. விட்டுடுங்கப்பா. அப்புறம் உங்க 2 பேர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது மணியரசு. நானும் என் சர்வீஸ்ல எத்தனையோ அக்யூஸ்ட பார்த்திருப்பேன். எல்லாரும் உடம்புலையும் போலீஸ்காரனை பார்த்தா கொஞ்சமாவது பயம் இருக்கும். ஆனா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் அந்த பயம் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரியே தெரியலையே. விவரம் தெரியாம விளையாடிட்டு இருக்க. போலீஸ் ஏற்கனவே உங்களை நெருங்கிடுச்சு தெரியுமா? சார், என்ன சார் சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் தப்பிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நான் தான். போலீஸ் விசாரணை 2 முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? என்ன பயமா இருக்கா? பயப்படாத மணியரசு. அமுதாவை கண்காணிக்கிற பொறுப்பும் அந்த அம்மா என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. நானும் ஒவ்வொரு நாள் விசாரணையிலையும் அமுதா பார்த்தா அப்பாவே இருக்கு, அவங்க இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். சார், நான் தான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன்ல சார். மணியரசு, நான் உங்ககிட்ட கேட்டது 5 லட்சம், நீ எனக்கு கொடுத்ததோ 3 லட்சம். சார், பேலன்ஸ் இப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. தயவு செஞ்சு கேஸில் எங்களை இழுத்து விட்டுறாதீங்க சார். மணியரசு, நீ ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட கேட்ட 5 லட்சம் பணம் என் கையில் இருக்க ஆதாரத்தை மறைக்க. இந்த கேஸில் வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியும் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு ரேட்டே வேற. என்ன பேசிக்கலாமா? சார் சார் ப்ளீஸ் சார். சார் சொல்றது கேளுங்க சார். டென்ஷன் ஆகாத மணியரசு. முதல்ல ஒவ்வொரு விஷயமா பேசி முடிப்போம். எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் பண்ண 2 லட்சத்தை எப்போ தர? சார் சார் ப்ளீஸ் சார், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். நான் ஒரு வாரத்தில் ஒரு 1 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணுறேன் சார். பேலன்ஸு நான் சீக்கிரம் கொடுத்துருவேன் சார். ஹே, என்னையா நீ ஏதோ நியூ இயர் ஆஃபர்ல இன்ஸ்டால்மெண்ட்ல ஏசி வாங்கின மாதிரி எனக்கு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்க? உனக்கு மேட்டரோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். இந்த பார் மணியரசு, என்னால ஓரளவுக்கு தான் உன்னை காப்பாற்ற முடியும். பிரச்சனை என் கை மீறி போச்சுன்னா அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்புறம் பணத்துக்கு பணமும் போய் நீயும் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போக வேண்டியது சார். அப்புறம் ஏன் மேல வருத்தப்பட்டு எந்த பிரச்சனை இல்லை, போய் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ. இல்ல நான் இஷ்டப்படி தான் நடப்பேன் நீ சொன்னீன்னா விதி விட்ட வழி. அந்த ஆண்டவன் தலையில எழுந்த இந்த ரகுநாதன் ரப்பர் வச்சு அழிக்க முடியும். சார், நான் எவ்வளோ சீக்கிரத்தில் பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன் சார். சார், நீங்கள் தான் சார் எங்களை காப்பாற்றணும். சும்மா வார்த்தையில் சொல்லிட்டு இருக்காத. முதல்ல பணத்தை ரெடி பண்ணுற வழியை பாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வரட்டா சார்? தனோ அடியே, இன்னுமா ட்ரெஸ் பண்ற? சீக்கிரம் அடி. அந்த மாறி பைய வரத்துக்குள்ள எங்கேயாவது நிம்மதியா போயிட்டு வரலாம். சீக்கிரம் கிளம்புடி, அவன் வந்துட போறான். நல்லா இருக்குடியே, ரொம்ப நல்லா இருக்கு. ஏயா, கம்ப ஊனிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போற காலத்துல
இவ கைய புடிச்சிட்டு பார்க்கு பீச்சுன்னு போகணும்னு நினைக்கிறிய? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதெல்லாம் கர்ம வேணடா. நான் செய்த புண்ணியம் எனக்கு தனம் கிடைச்சிருக்கா, நீ செய்த பாவம் நீ ஜெயிலா சுத்துற. கர்ம வனையெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட பணம் என்னாச்சு? ஒரு பைசா தர மாட்டேன்டா. உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. இத பார், உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு. போகலனா என்னையா இது? என்ன உனக்கு தான் கத்தி தூக்க தெரியுமா? எங்களுக்கும் தெரியும்டி. என்னையா நானும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா ஓவரா போற. யோ, கை கால்ல போட்டுக்க போறியா? கீழே போடியா? ஆக்சுவலி எனக்கு 3 லட்சம் ரூபாய் இல்ல 5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டியா? 5 பைசா கொடுக்க மாட்டேன்டா. ஓஹோ, நான் கேட்டா தர மாட்டேன், இவன் கேட்டா தருவேல. எவன் அவன்? என்னையா மாமா, மாறி வீடுதான் உனக்கு மாற சரோவரா? இதுக்காகவா என் மச்சாங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் செக் வாங்கிட்டு வந்த? கருப்பு, என்ன மன்னிச்சிடுறா. ஏதோ என் போராத காலம் கல்யாண ஆசை வந்து இவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதரா. அதுலயும் என் பையன் வடமலை கிட்ட சொல்லிடாதரா. நான் எடுக்காத பணத்தை எடுத்ததா என் மேல திருட்டு பட்டம் கட்டி எவ்வளவு நோக்கடிச்சிருப்ப. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டாம். யோ மாமா, இப்பவே நேரா வீட்டுக்கு போற. என் மச்சான் வடமலைய பாக்குற. உன் ஜாதகத்தையே எடுத்து சொல்ற. உன்னை சந்தி சிரிக்க விட மாட்டாயா இந்த கருப்பு. வச்சுக்கிறையா உனக்கு? கருப்பு கருப்பு சொல்றத கேளுடா. நில்றா, வேணாண்டா. கருப்பு கருப்பு கருப்பு. யாரு கருப்பு? ஏய், இங்கிட்டு எங்கிட்டு? டேய், அந்த மூலையில என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் பண்றது இருக்கட்டும், நீ என்னடி உளறிக்கிட்டு இருக்க? நீ என்ன கருப்பு கருப்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்க? நான் எங்க புலம்புன? நீ ஒரு பைத்தியக்காரன். நான் ஒன்னும் புலம்புன. என்னமோ திருடனுக்கு தேல் கொட்டினது மாதிரி உனக்கு வேர்க்குது. எங்கடா வேர்க்குது? ஆமா, ஃபேன் இல்ல வேர்க்குது. மாமா, தண்ணி குடிங்க மாமா. வாதா குடிங்க. இதான் பொண்டாட்டிங்கிறது. முதல்ல குடிங்க மாமா. தோணுச்சாடா பரதேசி? ரொம்ப பீத்திக்காத. நானும் தானமும் இன்ன வரைக்கும் தனியா உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்தான். நான் அவளை கொஞ்சம், அவ என்னைய கொஞ்சம். ஐயோ, அந்த சத்தத்துல நீ எதிர்ச்சிட்டான்னு பயந்து ஓடி போனா. தண்ணி எடுத்துட்டு வர்றது மாதிரி எடுத்துட்டு வந்தா, அவ என்னமோ உன் மேல பாசத்துல எடுத்துட்டு வந்தது மாதிரியா பேசிக்கிருக்க. இந்த பாவி சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் அப்படிலாம் செய்வேனா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவர் எழுப்பி நான் சரக்கு அடிக்கணும், தண்ணி எடுத்துருவான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். இந்த டாபிக்கை விடு, உன் மேட்ருக்கு வா. கருப்பு கருப்புன்னு அது யாரு? யாரா கருப்பு? நான் ஒன்னும் அப்படி எல்லாம் புலம்பலடா. சும்மா நீ பண்ணி புலம்பிட்டு இருக்க. ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்ட கண்ணுக்குள்ள கட்டையை விட்டு ஆட்டி புடிவேன். சொல்லு, கருப்பு யாரு? என் ஃப்ரெண்டு தானே. கருப்பு ஏற்கனவே உனக்கு தெரியுமா இல்லையா? அறிவு இருக்கடா உனக்கு? உன் ஃப்ரெண்டு கருப்பு எப்ப என் கனவுல வருவான்? அம்மாடி தானோ, இந்த காத்து கருப்புன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அந்த மாதிரி கருப்பு கருப்பா வந்துதாமா. அதுல ஏதோ நான் உலட்டினா அதை போய் பெருசா பேசிட்டு இருக்காமா. நீ சொல்ற விஷயம் எது நம்புறது மாதிரி இல்லையா? நீ நம்பாட்டி போ. உனக்கு 3 லட்சம் வேணுமா வேணாமா? நம்புறேன். நம்புற இல்ல, அப்ப எடுத்த காலி பண்ணு. சொல்லுங்க மேம். வாசு என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓகே மேம். என்ன வாசு, கேஷியர் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ஒரே நாள்ல போலீஸ் பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? பணத்தை திருடினவன ஒன்னு என்கவுண்டர் பண்ணலையே. சொல்லுங்க வாசு.
இவ்வளவு சீக்கிரமா 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு எப்படி வந்தது? அது நான் சொல்லட்டுமா? எங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. ஏன் வாசு, நாணயஸ்தன்னு பேர் வாங்க ஆசைப்பட்டு இன்னைக்கு கடன்காரங்கிற பட்டம் வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்களா? அந்த பணத்தை தொலைச்சது நான் தாங்க. உண்மையை சொல்லுங்க, அது உங்க அஜாகிரதையில தொலைச்சதா? கூட வந்தவன் தொலைச்சிட்டான், அதுக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு கடன் வாங்கி இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. கூட வேலை பார்க்கறவனுக்காக 5 லட்சம் ரூபாய் புரட்டி கொண்டு வந்து கொடுக்குறீங்க. நீங்க எல்லாரும் என்கிட்ட வேலை பார்க்கறீங்க. அந்த பச்சாதாபம் எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்ல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு, அதை நான் தாங்க தவற விட்டுட்டேன். உங்களை நம்பி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தத பத்தி நீங்க பேசுறீங்க. ஆனா அமுதாவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். என் தம்பியா இருந்தா கூட இந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டான், நீங்க அப்படி பாத்துக்கிறீங்க. அந்த பொறுப்புணர்ச்சிக்கு நான் ஒன்னும் உங்களுக்கு கிரீடம் மாட்டல, நம்பகம் இல்லாத வாழ்க்கைய முள் கிரீடமா மாட்டிருக்கேன். அதுவே ஒவ்வொரு நாளும் என்ன நிம்மதி இல்லாம பண்ணுது. இதுல இந்த பண விஷயம் வேற. எடுத்துட்டு போங்க. தொலைஞ்ச பணத்துக்காக இதை நான் வாங்கிக்கிறது நியாயம்னா, என் புருஷனுக்காக வைத்திய செலவு பண்ண உங்க பொண்டாட்டிக்கு நான் திருப்பி கொடுக்கறது தானே நியாயம்? நேர்மை உண்மையெல்லாம் உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்னு நினைச்சுக்காதீங்க, நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். சாரிங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நான் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்னப்ப நீங்க பணத்தை பத்தி கூட கவலைப்படாம, வாசு உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு அக்கறையா கேட்டீங்களே, அந்த நல்ல மனசு வேற யாருக்குங்க வரும்? அதான் கடன் பட்டாலும் பரவாயில்லன்னு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன். வாசு, முதல்ல பணத்தை வாங்க நேரத்துக்கு திருப்பி கொடுத்துருங்க. என்ன இது? எடுங்க வாசு. நான் பணத்தை வாங்கிக்கிறதா உங்களுக்கு திருப்தினா நான் அப்படியே செய்யறேங்க. நான் போயிட்டு வரமா? சரிங்க அண்ணே. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்கண்ணே? ஏய் கலைவாணி, கலைவாணி யார் வந்திருக்கா வந்து பார். வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. நீங்க இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தகராறு பண்ண வந்திருக்காரு, அது உங்களுக்கு சந்தோஷமா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா அண்ணன் தங்கச்சிக்கு தானே வேலை. மாப்பிள்ள, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இங்க தகராறு பண்ண வரல. அப்ப சமாதானம் பண்ண வந்தீங்களா? இருக்கிற ஒரு குழந்தையும் அவ கொண்டுட்டு போயிட்டா. நான் எல்லாரையும் தலை முழுகிட்டு நிம்மதியா இருக்கேன். நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் நிம்மதியை கிடைக்க வந்தீங்களா? அவசரப்படாதீங்க மாப்பிள்ள. உங்களுக்குள்ள நடந்த எந்த பிரச்சனைக்கும் செல்லம்மா என்ன கூப்பிட்டதே இல்லை. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவ கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்தால ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா. அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது, அந்த குழந்தை விஷயம் எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன். உங்க 2வது குழந்தை ஹாஸ்பிட்டலே தொலைஞ்சு போன விஷயத்த அப்பவே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கமா போய் தேடி கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. இப்பவும் உங்க மேல எனக்கு வருத்தம் தான், கோபம் இல்ல. தயவு செய்து நான் சொல்றத கேளு. பத்தி நான் கேட்க தயாரா இல்ல, நீங்க போலாம். மாப்பிள்ள ஒரு நிமிஷம். நான் இப்ப செல்லம்மா பத்தியோ இல்ல அவ குழந்தைய பத்தியோ பேச வரல. எனக்கும் ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தைய நான் தத்தெடுக்க போறேன். சொந்தமா ஒரு வீடு வாங்கியிருக்கேன்.
கிரகப்பிரவேசம் வச்சிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடலான்னு தான் வந்தேன். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எப்படி இப்படி உங்களால விருந்துக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட முடியுது? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன மச்சானுங்க வீடு தேடி வந்தவரை இப்படி பேசுறீங்களே? அண்ணா நீங்க பேசுறது தப்புண்ணா. தப்புதாம்மா, தப்புதான். ஏன்னா உன் வீட்டுல வந்திருக்கா உன் வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போக சொல்லக்கூடாதுல்ல? அதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னண்ணா இது? நான் அந்த அர்த்தத்துல சொல்லண்ணா. ஐயோ இதுவும் உங்க வீடுதான் மச்சான். இது என் வீடு அப்படிங்கிற உரிமை எனக்கு இருந்ததுன்னா முதல்ல அந்த ஆளை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அவர் ஏதோ தெரியாம மனசுல வச்சுக்காதீங்க. தெரியாம அண்ணா 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 கொஞ்சம் நில்லுங்கண்ணே. அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. கேட்ட எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அவரு கோபத்துல பேசிட்டாரு. பெரிய மனசு பண்ணி நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்கண்ணே. பொண்ணை கொடுத்துட்டோம்ல, பொறுத்துதான் ஆகணும். நீங்க கவலைப்படாதீங்க. எங்க வீடு தேடி சொல்ல வந்திருக்கீங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வராம இருப்போமா? ஃபங்க்ஷன் எப்போன்னு மட்டும் சொல்லுங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா. வர வெள்ளிக்கிழமை வச்சிருக்கேன். அவசியமா எல்லாரும் வந்துடுறாங்க. சரிண்ணே. முதல்ல கொஞ்சம் சிம்பிளா தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ணலான் இருந்தேன். செல்லம்மா தான் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டா பண்ணலான்னு சொல்லிச்சு. நமக்குள்ள இருக்கிற நெருங்கின சொந்தம் வரைக்கும் தான் நான் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன். நீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்க. ஆனா செல்லம்மாக்கா தான் குழந்தைய தொலைச்சிட்டோம்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. யாரோ ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தை நீங்க அங்கீகாரம் கொடுத்தா எங்கேயாவது ஒரு இடத்துல செல்லம்மாக்கா குழந்தையும் சந்தோஷமா தானே இருக்கும். இதே வார்த்தையை தான் எங்க அப்பாவும் சொன்னாரு. அத நீயும் சொல்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படமல்ல மாப்பிள்ளை இவ்வளோ கோவப்படுறப்ப அவரு உங்க வீட்டில் வேற இருக்காரு. எப்படி என் வீட்டு விசேஷத்துக்கு வர முடியல? இது உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள விவகாரம். இதுல நான் தலையிடல. அவரு என் வீட்டுல இருக்கிறதுனால எதிர்த்து பேச முடியல, அவ்வளவுதானே தவிர அவருக்காக வேண்டி நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நம்ம வராம இருக்க முடியுமா? வருவோம் வருவோம். ரொம்ப சந்தோஷம். நீங்களாவது என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க, அது போதும்பா. எல்லாரும் வந்துருங்க. வரமா காஃபி கூட சாப்பிடாம போறீங்களா மாமா? இன்னும் நிறைய வீட்டுல போய் பத்திரிக்கை வைக்கணும்பா. சரி அவசியம் வந்துருங்க. மாமா என்ன பண்றீங்க? யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறதா எதுவுமே நடக்கிறது இல்லையே. இப்படி நீங்க நடந்துகிட்டே இருந்தா மட்டும் நீங்க யோசிக்கிற விஷயம் எல்லாமே நடந்துருமா? என்னடி என் நிலைமையை பார்த்தா ஒண்ணு கூட கிண்டலா இருக்கா? இப்ப என்ன ஆகிடுச்சுன்னு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இத பார், உன் மாமன் பணம் கேட்டா நியாயம். ஆனா வரவும் போறவனுக்குன்னா லட்ச லட்சமா வாரி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் நீ நானும் குழந்தை கதி என்ன ஆகுறது? என்னது நம்ம குழந்தையா? நமக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையே. நடக்காதுரி, நடக்காது. அந்த 8 வயசுல தாலி கட்டின எட்டப்ப இருக்கிற வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காது. யாரு? மாரி மாமாவே சொல்றீங்க? அவனை மாமன் சொன்ன நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவனால ஃபர்ஸ்ட் நைட் போச்சு, என் சந்தோஷமும் போச்சு. அவன் நம்ம 2 பேரும் விட்டு விலகி இருக்கணும்னா 3 லட்சம் ரூபாய் கேட்கலாம் தானோ? 3 லட்சம் தானா? 3 லட்சமா கேட்டா? ஆமா. நம்ம தான் ஒரு வாரத்துல சிங்கப்பூர் போறோமே. அந்த விசால வந்து தொலைய மாட்டேங்குது, என்ன பண்றது? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும் தானோ. அதுக்கு முன்னால இந்த மாரி கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். என்ன சொல்ற? என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? திடீர்னு சொல்லடா செல்லம். ராத்திரி முழுக்க தூங்காம கொசுக்களியில சொரிஞ்சி எடுத்த முடியடா செல்லம். என்னங்க நீங்க போய் அந்த மாரிக்காக பயந்துட்டு நம்ம இந்த ஊரை விட்டே போனோம்னா அப்புறம் எங்க மாமாவோட கதை? உங்க மாமா பத்தி தானே கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? அவரை நம்ம தனியா கவனிச்சு போவோம். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணலங்க. அம்மாடி,
எனக்கு வேற வழி தெரியலடா செல்லம். சரிங்க, இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு போறோன்னே வச்சுக்கோங்க. நம்ம எங்க போய் தங்க போறோம் சொல்லுங்க? இது கேட்டி கரெக்ட். நீ கவலையப்படாத, எங்கேயாவது நாலு சைடு போயிடும். இத பார், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ரூப்தாரா மஸ்தானா, தில்தாரா திவானா, இப்படி ஏதாவது சொல்லி லாரி ஓட்டியாவது படிச்சுப்போம். என்னது லாரி ஓட்டியா? என்ன விளையாடுறீங்களா? உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையா? சொந்தமா லாரி வாங்கி ஓட்டி பொழைச்சிக்கலான்னு சொன்னேன். ஓ, சொந்த லாரியா? அப்ப சரி. எங்க லாரி வாங்கணும்னா நிறைய பணம் வேணும். அப்ப அந்த பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? ஐ, அதான் சீக்ரெட், சொல்ல மாட்டேனே. சீக்ரெட்டா? அத்தா அத்தா, நம்மளுக்குள்ள எதுக்கு இந்த ரகசியம் எல்லாம்? மாறிக்கிட்டு இருந்து தப்பிச்சு போற வரைக்கும் இது சீக்ரெட்டாவே இருக்கட்டும். இந்த விஷயம் உங்க மாமா கூட தெரியக்கூடாது. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கிளம்புன்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே மறு வார்த்தை பேசாம என் கூட கிளம்பிடணும். ஓகேவா? வேற வழி தானோ? என்ன நீ ஏன் முணுமுணுக்கிற? சாச்சா, அதெல்லாம் இல்லைங்க. ராமர் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. அதே மாதிரி நீங்க காட்டுறதா என்னோட வழின்னு சொல்ல வந்த மாமா. நீ சீதையா? நான் ராமனா? ஆமாங்க. ராமா ராமா. இத பார்த்தானோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னதான் கேட்டாலும் பணம் எங்க இருக்கு அப்படின்றத சொல்லவே மாட்டாரு. ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள எப்படியாவது பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. பார்க்கலாம். அப்பா, வெடிஞ்சா கிரக பிரவேசம். உதிரிப்பூ, தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, மாலை எல்லாம் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். அப்புறம் அது வரல இது வரலன்னு யாரும் எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் போட்ட லிஸ்ட் படி இருக்கணும் எல்லாம். ஆமாம், நான் காலம்புரை வந்துடுறேன். என்னம்மா அது? பூ போல பூனை மாதிரி வந்து நிக்கிறேன். நான் பயந்தே போயிட்டேன். யார்கிட்ட இப்ப பேசிட்டு இருந்தீங்க? நம்ம மாப்பிள்ளை விட்டு கிரக பிரவேசம் நாளைக்கு. நான் தான் எல்லா ஏற்பாடும். நம்ம விட்டா மாப்பிள்ளைக்கு யார் இருக்கா சொல்லு. உங்க அளவுக்கு நம்பிக்கை எனக்கு அவர் மேல வரலையேப்பா. ஆஹா, ஆரம்பிச்சாச்சா? இந்த பாரு, இந்த கிரக பிரவேசம் முடிஞ்ச உடனே உன் கல்யாணம் தான். நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுறேன். நீங்க பேசுவீங்கப்பா, ஆனா அவர் தலையாட்டணுமே. அவரை தலையை ஆட்ட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இந்த புது வீட்டுக்குள்ள புது மணமகளா நீ நுழைய போற. அந்த ஐடியால தான் நானும் இருக்கேன். அப்புறம் என்ன? என் திட்டமும் அதான்பா. ஆனா அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க தயாரா இல்ல. என்னம்மா நீ ஏமா அவசரப்பட்டு தாலியெல்லாம் வாங்குற? இதை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்கணும். 12 பவுன்ல பெரிய செயின்ல இவ்வளவு பெரிய தாலி அவங்கள விட்டு பண்ண சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு மஞ்ச கையில இவ்வளவு போல தாலி பண்ணிருக்கீங்க. நல்லா இல்ல. இப்ப நீ எங்கிட்ட காட்டுனது சரி, வேற யார்ட்டையும் காட்டக்கூடாது. முதல்ல உள்ள கொண்டு வை. நான் சொல்றத கேளு. நான் சொல்றத நீங்க முதல்ல கேளுங்கப்பா. அவர் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு எல்லாரையும் போய் வலிய வலிய கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதா இருக்காரு. அவர் சொந்த பந்தம் அத்தனை பேரும் வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவுல அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன என்ன என்னம்மா அது? என்ன குழப்பற? அது எப்படி முடியும்? எப்படி முடியும்னு கேட்காதீங்கப்பா, எப்படி முடிக்கலாம்னு யோசிங்க. ஐயோ, எப்படி முடியும்னு நான் கேட்கிறேன். எப்படி முடிக்கணும்னு யோசிங்கன்னு சொன்னா எப்படிமா முடியும்? உன்னை புரிஞ்சிக்கவே முடியல என்னால. முன்ன பின்ன தெரியாத ஒரு 4 பேரை சாட்சியா வச்சுக்கிட்டு ஏதோ ஊர் தெரியாத கோயிலுக்குள்ள மறைமுகமா தாலி கட்டிக்கிட்டு ரகசிய பொண்டாட்டியா வாழறதுக்கு நான் தயாரா இல்லப்பா. அவரோட சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல அவங்களுக்கு மத்தியில வச்சு இந்த தாலி அவர் என் கழுத்துல கட்டணும். கட்ட வைப்பேன். அது வந்து எதுவும் பேசாதீங்கப்பா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க.
ஓம் ஞானாத்ரமாக ஓம் வைராட்சியாத்ரமாக ஓம் ஐஸ்வர்யாத்ரமாக ஓம் பத்மாத்ரமாக ஓம் கணானா. வாங்க வாங்க எடுத்துக்கங்க. வாங்க வாங்க பூ எடுத்துக்கங்க. வேட்டராஜம் பிரம்மணம் பிரம்மணஸ்பதான ஸ்ரட்வன். வாங்க 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 எடுத்துக்கங்க. இவரு இங்கே எங்க ஓரமா சோழ வந்திருக்காப்ல. நான் வந்துடுறேன். சரிங்க சார். போப்பா. வாங்க சோழ. வாங்க வாங்க வாமா. நல்லா இருக்கியா சோழ? நல்லா இருக்கா? சந்தனம் எடுத்துக்கோமா. என்ன உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல எங்க வீட்டு பக்கமே வர்றது விட்டுட்டீங்க? அப்படிலாம் இல்ல அத்தை. எனக்கு வேலைக்கு போகவே நேரம் சரியா இருக்கு. அதனால எங்கேயும் வர முடியறதில்ல. ஏன் வள்ளியம்மே, நீயாவது வரக்கூடாதா? அது இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எப்படி தனியா வர்றது? அதான் நேரம் கிடைக்கும் போது வரலான்னு. வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிடுறத விட்டு நிக்க வச்சு என்னென்னமோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க போங்க, உள்ள போங்க. ஆமா, குழந்தை எப்ப ஹாஸ்டல்ல இருந்து வந்தா? நேத்தியா வந்துட்டேன் பாட்டி. எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க. வெரி குட். கல்கண்ட வாயில போட்டுக்க. வெரி குட். வணக்கங்க. வாங்க வாங்க. அப்புறமா தான் வாங்கினேன். ஓ அப்படியா? வாசல பார்த்து சோழனே வந்திருக்காங்க. நீங்க வாங்க உட்காருங்க. சரிங்க. ஆமா சோழ வா. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி நல்லா இருக்க? அண்ணே, செல்லமா சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். என் மேலேயும் தப்பு இருக்குல்ல. யாரோ ஏதோ சொன்னதை கேட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கூடாது. எதுக்குங்க இப்ப பழசெல்லாம் பேசிக்கிட்டு? மாமா 7 மணிக்கெல்லாம் பூஜை ஆரம்பிக்கிறதா சொன்னீங்க. இன்னும் பூஜை ஆரம்பிக்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடுவாங்க. டேய், வீட போய் சுத்தி பாடுற போடா. ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் முடிச்சோன்னு முடிச்சிடலான்னு இருக்கேன். சரிண்ணே. அண்ணே, மணியரசு வந்துட்டானா? மாடியில இருக்காங்க. கவிதா எல்லாரும் இருக்காங்க. சரி, நான் அவளை போய் பாக்குறேன். வாடா. கவிதா, இந்த புடவை நல்லா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு. அவர்தான் எடுத்து கொடுத்தாரு விசேஷத்துக்காக. அப்படியா? ஓ, உன் புடவை கூட அழகா இருக்குமா? மணியரசு எடுத்து கொடுத்தானா? எடுத்து கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பாரு பாருங்க. நான் எடுத்து கொடுக்காம தான் அப்படிலாம் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ. ஆமாமா, ஒவ்வொரு விசேஷத்துக்கும் பட்டும் பனாரசுமா வண்டி வண்டியா கொண்டு வந்து இறக்கி வைக்கிறீங்க. நான் கட்டிக்கிட்டு இல்லன்னு போய் சொல்ல போறேன். இந்த பாருடி, இது பாருங்க, நான் கேட்காம நீங்களா கவிதா உனக்கு இந்த புடவை நல்லா இருக்கு, உன் கைக்கு இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்கும், ஏன் இந்த பொட்டு வச்சுக்கிட்டா உனக்கு நல்லா இருக்கும்னு ஒரு 5 ரூபாய்க்கு பொட்டாந்து வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏய், இந்த பாரு, விசேஷத்துக்கு வந்திருக்கோம். தேவையில்லாம வம்பு வளர்க்காத, புரியுதா? போங்க போங்க. அண்ணி, எப்போ நீ வந்தீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். அண்ணே வந்திருக்காரு. அவர் வந்திருக்காரு, வெளியில நின்னு பேசிட்டு இருக்காரு. சரி, நான் பார்த்து பேசிக்கிறேன். அக்கா, கவிதா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. செல்லம்மா எல்லாரையும் ரெடி ஆக சொன்னா பாப்போம். சரி. கவிதா, குட்டி ரத்னா எங்க? நான் கூட இன்னும் பார்க்கல. பக்கத்து ரூம்ல தான் மாமா வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. வாங்க போய் பார்க்கலாம். சரி வா. ஏய் வாடா. செல்லம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, அந்த வடமலை சாகணும். மாமா, இங்கதான் இருக்கீங்களா? வள்ளியம்மையா, வாமா வாமா. ஏமா, சோழ வந்திருக்கா இல்லையா? வந்திருக்காரு மாமா. எங்க நானே கூப்பிடலான்னு நினைச்சேன், வரமாட்டான்னு நினைச்சேன். ஏதோ வந்துட்டாலே அது போதுமா. மாமா இந்த குழந்தையை தான் தத்தெடுக்க போறாரா? ஆமாம்மா, இந்த ரத்னா குட்டியை தான் தத்தெடுக்க போறா. அங்க ஒரே கூட்டமா இருந்துச்சா, குழந்தைய அழுதுச்சு, அதுதான் பால் கொடுக்கலான்னு உள்ள கூட்டு வந்துட்டேன். மாமா, இவங்க 2 பேரையும் பார்த்தா ட்வின்ஸ் மாதிரியே இல்ல? அப்படிங்கிற என்னமோம்மா, நான் தினம் பாக்குறதுனால என் கண்ணுக்கு அப்படி படாம போச்சு. என்னமோ உனக்கு அப்படி படுதோ? ஆமா மாமா, அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்க. ஐயோ, 2 பேரும் அப்படியே இருக்காங்க மாமா. மாமா கொடுங்க மாமா. இல்லம்மா, நானே கொடுத்துறேம்மா. மாமா நீங்க போய் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கங்க, நான் கொடுக்கறேன். சரிம்மா. பாருமா, அழுதாங்கன்னா அவங்கள தூக்கிட்டு அங்க வந்துருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மாமா. சரிம்மா.
மாமா என்னம்மா தோ உங்க போனை விட்டுட்டு போறீங்களே. இது என் போன் இல்லம்மா, நம்ம ரத்னா அது. இப்போ யாரும் அதை உபயோகப்படுத்துறது இல்லை. அதான் குழந்தைங்க அதை வச்சு விளையாட்டுன்னு நம்ம முத்தலை தான் அவங்க கையில் கொடுத்தா. குழந்தைங்க அழுதாங்கன்னா இந்த ஃபோனை அவங்க கையில் கொடுத்துருமா. ம் சரி மாமா. பார்த்துக்குங்கம்மா குழந்தைங்கள. அக்கா 2 குழந்தைங்களையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாமா? சரி கொடு. வா 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 வா. வாங்க 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 வாங்க. எடுங்கக்கா. எங்க? அங்க பாருங்க அங்க பாருங்க. சரிங்க 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 சரிங்க. ஸ்மைல். அப்படியே சரிங்க. சரிங்க சரிங்க சரிங்க. பாருங்க பாருங்க. ஒன் மோர் எடு எடு. செல்லம்மா எல்லாரும் சாப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓ சரிம்மா சரி. நாழி ஆகிறது பூஜைக்கு உங்க ஆத்துக்காரி அம்மாவை அழைச்சிட்டு வந்து பூஜையில உட்கார. இதோ இங்க தான். முத்தழிக்கீங்க. அப்பா அண்ணி எங்க? இல்லை குழந்தைகளை கூப்பிட்டு வரேன்னு உள்ள போனா. நான் கூட வள்ளியம்மை அனுப்பிச்சு வச்சிருக்கேன், அவளை கூப்பிட்டு வரேன். ஐயோ எங்க போயிட்டாங்க இவங்க? என்ன இது? இதான் போட்டோ எடுக்கிற நேரமா? ஐயர் அங்க உங்களை கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க போங்க. செல்லம்மா நீயும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அண்ணி அப்புறம் எடுக்கலாம், நீங்க போங்க. ஐயர் கூப்பிடுறாங்க, நீங்க போங்க. சரி அந்த போனை கொடு. கவிதா அப்புறமா போட்டோ எடுக்கறியா? கண்டிப்பா. கவிதா எந்த நேரத்துல விளையாடணும்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன பண்ணட்டும்? பாரதியும் ரத்னாவும் ஒரே மாதிரி இருக்காங்க, நான் அவங்கள போட்டோ எடுத்தேன். அதுக்குள்ள முத்தழகி அக்கா வந்து என்னையும் போட்டோ எடுனாங்க. நான் எடுக்காம போனா அவங்க கோச்சுப்பாங்கல்ல. சரி இந்த போனை பிடி. ஐயோ இது ஏன் போன் இல்ல அண்ணி, ரத்னா ஓடுது. என்னம்மா நீங்க தனியா நின்றுருக்க? அங்க எல்லாரும் இருக்காங்க, வாமா வா. கந்தமோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாஜ ஸ்ரீ கணேஷாஜ மங்களம் தத்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே. அங்கே போன உடனே ஆத்திரப்படாத, அவசரப்படாத. உன் அஸ்திரத்தை எடுத்து காட்டணும், புரிஞ்சுதா? ம் வா. நாழி ஆகிறது பூஜையில வந்து உட்கார சொல்லுங்க. குழந்தைகிட்ட கொடுத்துட்டு போமா, நான் ஏன் கத்துறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. ஐயரே இப்ப என்ன முறைப்படி இவரோட மனைவி தானே இங்க உட்காரணும்? ஆமா நானும் இவரோட மனைவி தான். நீங்க மந்திரத்தை ஆரம்பிங்க. சரி. ஓம் வதர்த்தாது என்ன பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கியா? என் அண்ணா பக்கத்துல தாலி கட்டின பொண்டாட்டி தான் உட்காரணும், உன்னையாட்ட தரகோட்டை கிடையாது. எந்திரடி மகன். கொஞ்சம் அடங்கறியா? நாங்க பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. என்ன தாங்க மாட்டோம்? வாய மூடு. இப்ப என்ன தாலி கட்டின பொண்டாட்டி தானே இவர் பக்கத்துல உட்காரணும்? அதானே சம்பிரதாயம்? ஆமாம்மா. இந்த தாலி அவரை என் கழுத்துல கட்ட சொல்லுங்க. சாஸ்திரப்படி யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஸ்ரேகா, எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு வந்திருக்கிய? உட்காருங்க சார். எழுந்திருக்க கூடாது. பூஜை முடியாம அபசகனமா பாதியில எழுந்துக்க கூடாது. ஏங்க இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி நான் கேக்குறேன்,
நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? அதுக்கு இதான் நேரமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? எப்படியும் இந்த ஃபங்க்ஷனோட சேர்த்து ரத்னாவை தத்தெடுத்துக்க போறீங்க. அதோட நம்ம கல்யாணமும் நடந்துட்டு போட்டுமே. எதுக்காக வீணா 2 தடவை செலவுங்கற? இன்னொரு தடவை நம்ம கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணணும். உங்க வீட்ல இருக்கிற அத்தனை கும்மலையும் கூப்பிடணும். தேவையில்லாம இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். எதுக்கு 2 வேலை? இது பாயிண்ட். என் பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு? மாப்பிள தாலியை கட்டுங்க. உங்க 2 பேர் விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே. டேய் தவசி, என்ன விளையாடுறியா? யாரு? அவட எப்படா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உடம்பெல்லாம் எப்படி பரவாயில்லையா? சுகர் எப்படி கண்ட்ரோல்டா இருக்கா? சுகர் அதிகமாச்சுன்னா அவ்வளவு. நீ எல்லாம் ஒரு அப்பனா? ஒழுங்கு மரியாதை உன் பொண்ணை கூட்டிட்டு வெளியே போ. இல்ல நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? நடத்தி இவன் எங்க உட்கார்ந்திருக்கா? ஏய் இந்திரி முதல்ல நல்லபடி. டீ போட்டுலாம் பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணி முறை தான். அண்ணியா? ஏய் இத்தனை நாளா என் பொண்ணு கூட குடும்பம் நடத்தினாரு. இப்ப கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அண்ணன் தம்பியெல்லாம் எது என் பொண்ணை கொல்ல பாக்குறீங்களா? இந்த கூட்டத்துல நீதி நியாயம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. வாய் முடை. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? உன் பொண்ணு பிரச்சனையா அப்புறமா பேசி தீர்த்துக்கலாம். முதல்ல வெளியே கூட்டிட்டு போ. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல அனாவசியமா பிரச்சனை பண்ணாதீங்க. உங்க 2 பேர் பத்தியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸ்னேகா எழுந்திரி. என்ன எந்திரிக்க சொல்றதுக்கு, வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதானே பாத்தியாக்கா எப்படி பேசுறாங்க? இவளெல்லாம் என்னடா நான் பாத்துக்கறேன். எதுக்காக என்ன பிரச்சனை பண்றீங்க? அதான் செல்லமா பேசிக்கிறேன்னு சொல்லுது இல்ல. நீங்க 2 பேரும் சும்மா இருங்க. வாங்க சும்மா வெளியில போங்க. வாங்க மாமா. விடுங்க மாமா. போ போ கூட்டு போ வங்கற. இந்த பாரு, நான் யாருங்கிறது இங்க எல்லாருக்கும் தெரியும். நீ முதல்ல எழுந்துரு. முதல்ல இவரை என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் வேணா உங்க கால்ல கூட விழறதுக்கு தயாரா இருக்கேன். நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கப்போ கேட்டுக்க. சுமூகமா முடியும். முதல்ல எழுந்துரு. முதல்ல எழுந்துரு. ஸ்னேகா எழுந்துரு. அப்ப என்னதான் அருமையான தீர்ப்பு வழங்குறாங்கன்னு பாத்துருவோம். எழுந்துரு. சொல்லுங்க. என் பொண்ணு எந்திரிட்டு அம்மா இப்ப என்ன தீர்ப்பு வழங்க போற சொல்லு. இந்த வீட்டுல நடக்கிற விசேஷத்துக்காக மொத்த குடும்பம் நாங்க ஒண்ணு கூடி இருக்கோம். மனசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் மறந்துட்டு ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக சிம்பிளா நடக்க வேண்டிய இந்த விசேஷத்தை எல்லாரையும் கூப்பிட்டு சேரும். அதுக்குள்ள நீங்க போந்து எல்லாருடைய சந்தோஷத்தை நீங்க கெடுத்துடாதீங்க. சரியோ தப்போ உங்க பொண்ணு கூட என் அண்ணன் இருந்திருக்காரு. அது நான் மறுக்கல. அத பத்தி நாம இன்னொரு நாள் பேசிக்குவோம். நிச்சயமா நாங்க உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டோம். அதை எப்படி நாங்க நம்புறது? உன் குழந்தை எங்கிட்ட தான் இருக்குன்னு எவ்வளவு சொன்னதை கேட்டுக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு எங்களை குத்த வந்தவளாச்சு நீ. இந்த பாருங்க, இத பத்தி மேல மேல பேசுனீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவே கிடைக்காது. நல்ல நேரம் போயிட்டு இருக்கீங்க. எல்லாரும் மாதிரி நீங்களும் இருந்து இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்க. சரிதான். உரிமையை கேட்க வந்தா உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றீங்க. அதானே புருஷனோட அருமை தெரிஞ்சிருந்தா தானே? அப்படி தெரிஞ்சிருந்தா ஒழுங்கா குடும்பம் நடத்திருப்பீங்கல்ல. என்ன பேச்சு பேசுற பாருங்க அவ. சும்மா இரு. இதுல எனக்கு வேற அட்வைஸா? சுத்தி இருக்கிறவங்க கேட்டா சிரிச்சிட போறாங்க. இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன். இவர் என் கழுத்துல இப்ப தாலி கட்டாம நான் இந்த இடத்துல இருந்து நகர மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? போ வெளியே போ. நானும் முடிவா சொல்லிட்டேன். இவர் என் கழுத்துல தாலி கட்டாம நான் இந்த இடத்துல இருந்து நகர மாட்டேன். இவ சொன்னா கேட்க மாட்டாங்க சொன்னேனா இல்லையா? ஏய் எனக்கு பயமா இருக்குங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாத. தயவு செஞ்சு கேட்டு போயிடு. நீ ஒரு அடி எடுத்து உள்ள வச்ச அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. நீ போயிடு ஸ்னேகா.
நீ யாரு சொல்றதுக்கு? என் கூட குடும்பம் நடத்தால பொம்பளை மாதிரி உள்ள உட்கார்ந்திருக்கானே அவன் சொல்லட்டும். என்ன இந்த அசிங்கத்து மேல கையை வச்சு இன்னும் அசிங்கப்படாதீங்க. தயவு செஞ்சு உள்ள வாங்க. ஏய் நில்லுங்கடா, நில்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உள்ள உட்கார்ந்து இருக்காத கிடக்குற அவனை வர சொல்லு. இங்க என் பொண்ணு கூட வாழ்ந்து அவன் தானே ஒய்யாரமா உட்கார்ந்து இருக்காங்க. வர சொல்லு அவனை. அவன் என் பொண்ணு கூட வாழ்ந்ததுக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்கடா. வழிதானே கூடாத வழிதானே கேட்ட இந்த பணத்தை எடுத்து போ. போடா பொறுக்கி போ. பொண்ணை கூட்டு போய வெளிய. நீங்க வாங்க. நீ உள்ள வாடா. போடா, போட்டதை பொறுக்கி எடுத்துட்டு போடா. டேய், பாவத்தை பண்ணிட்டு பணத்தை பொறுக்கிட்டு போய் சொல்றீங்களா? இந்த பாருமா சினேகா, 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 சினேகா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.